இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். மோதிக்கு தேயிலை பறிக்க சொல்லி தந்த பெண்கள் தோட்டத்துக்குள் இறங்கி குறைகளை கேட்டறிந்தார். आप मेरे गुरु है आज. அசாம் சட்டசபைக்கு வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. அங்கு பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சியில் உள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக அசாம் மாநிலத்துக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி திப்ருகர் மாவட்டத்தில் ஒரு தேயிலை தோட்டத்தில் பெண் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது அவர்களுடன் சேர்ந்து தேயிலை பறித்தார். ये लेते हैं. हाँ, चलिए आपने मुझे सिखा दिया, तो आप मेरे गुरु है आज. अच्छा, बच्चों को पढ़ाते हैं? भी 10 में गया है. तो 10 में गया. आपका बच्चा बीए कंप्लीट किया. अरे वाह. करम पूजा बड़ी रे सुंदर, हमरा नाची गाई खेल बजुई. தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம், கல்வி, சுகாதாரம், ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பற்றி பிரதமர் மோடி கேட்டறிந்தார். அசாமின் கலாச்சாரம் பற்றியும் தோட்ட தொழிலாளர்கள் மோடியிடம் கூறினர். அப்போது கிராமிய பாடல்களையும் பாடினர். அதை மோடி கைத்தட்டியபடி ரசித்தார். वाह, जय जगनी हमको माफ कर देना. இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடியும் தோட்ட தொழிலாளர்களும் அசாமின் பாரம்பரியமான வெள்ளை சிவப்பு நிறங்கள் கலந்த உடையை அணிந்திருந்தனர். பிரதமருடன் தேயிலை தொழிலாளர்கள் செல்ஃபியும் எடுத்துக்கொண்டனர். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூறும்போது, டிவியில் மட்டுமே நாங்கள் பார்த்த பிரதமர் மோடி தேயிலை தோட்டத்துக்கே வந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. பசுந்தேயிலையை எப்படி பார்த்து பறிக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லிக் கொடுத்தோம். அவரும் எங்களுக்காக தேயிலை பறித்து கொடுத்தார் என கூறினர். चलिए, बहुत बहुत धन्यवाद आप सबका. परमात्मा आपको सुखी रखे. आपके बच्चे पढ़ लिख करके बहुत आगे बढ़े. आज हमारे पास प्रधानमंत्री आए. हम लोगों को ऐसा लगा कि हम लोग तो टीवी में देखते थे और न्यूज़पेपर में हम देखते थे. ये तो नरेंद्र मोदी है, हमारा प्रधानमंत्री है. वो हम लोग ऐसा है कि हम लोग मीटिंग वगैरह जाते हैं, वहाँ पर जाके तो हम लोग तो दूर से देखते थे. यहाँ पे बोगीबिल पे आया था, तभी हम दूर से ही देखे, बहुत दूर से देखा. हाँ, आज हम इतना सामने हमारे पास आके और हमको पत्ते तोड़ के हमको दिया. हम भी पत्ते तोड़ना, ऐसा तोड़ना है, ऐसा तोड़ना है बोल के बोला. क्या बोल रहे थे मोदी जी? आप लोगों से क्या बातचीत कर रहे थे? हम लोगों को बोला कि पत्ते तोड़ा तो कैसे तोड़ना चाहिए, ये भी बोला. और कितना कितना पत्ते लेना चाहिए, छोटा या बड़ा. हम लोग बोला 1 खिला, 2 खिला, 1.5 खिला, 3 खिला, यही लेना चाहिए. आपने? हाँ, हम लोग मोदी जी आज रैली में बता रहे थे कि हमने सीखा कि पत्ते तोड़ना. हाँ, और हम लोग लेबल से लेके जाते हैं, और जो छोटा वाला नीचे जो पत्ते रह जाता है वो बड़ा होगा तब हम लेते हैं, और बड़ा पत्ता हम नहीं लेते, छोटा पत्ता लेते हैं, यही बोला. இது பற்றி பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, தேயிலை என்பது அசாமின் ஆன்மா. இங்கு உற்பத்தியாகும் தேயிலை உலகம் முழுவதும் செல்கிறது. தோட்ட தொழிலாளர்களுடன் கலந்துரையாடியது மறக்க முடியாத அனுபவம். ஒவ்வொரு தேயிலை தோட்ட பழங்குடியின குடும்பத்தின் முயற்சிகளை நினைத்து மிகுந்த பெருமை கொள்கிறோம். அவர்களின் கடின உழைப்பு, அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் அசாமின் பெருமையை உயர்த்தியுள்ளன என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்டாலின் பேசும்போது நோ கூட்டம், எங்கு பார்த்தாலும் காலி சேர்தான், திருச்சிக்கு வரும் விஜய், கூட்டம் அள்ளும் பாருங்க. திருச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் இன்று பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் மேடைக்கு வரும்போது காலை 9:45 மணி. வந்ததும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேச துவங்கினார். ஆனால் 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே அக்கம்பக்கத்து மாவட்டங்களில் இருந்து வாகனங்களில் ஆட்கள் அழைத்து வரப்பட்டு உட்கார வைக்கப்பட்டிருந்தனர். முதல்வர் ஸ்டாலின் திமுக அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். மோடிக்கும் எடப்பாடிக்கும் தமிழக மக்கள் மீது அக்கறையே இல்லை என விளாசி தள்ளினார். பழனிசாமியுடைய ஒரே சாதனை அதிமுக கட்சியை அடிமை கூட்டமா சீரழிச்சிருக்கிறதா அவங்க சாதனை. திராவிடம் என்ற சொல்லும் அந்த கூட்டத்தில் அவமானப்படுத்தப்படுது. அதிமுக முன்னணியினர் கூட அதை கூட தடுக்கல. திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் புராணங்களை எல்லாம் படிச்சதில்லைன்னு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே சொன்னவர் தான் பழனிசாமி. இந்த துப்பு கெட்ட பழனிசாமி யார் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிட்டா போதும்னு பாஜகவுடைய பாதம் தாங்கியா இருந்து கொண்டிருப்பவர் தான் பழனிசாமி. ஊர் ஊரா போய் அதிமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பிரச்சனை இல்லைன்னா இதுக்காக அத்தனை தடவை டெல்லிக்கு போனீங்க? டெல்லிக்கு போய் அமித்ஷாவினுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக பல மணி நேரம் ஏன் காத்து கிடந்தீங்க? அது வேற வேற கார்ல மாறி மாறி போய் முகத்தை எல்லாம் மூடிக்கிட்டு ஏன் வெளியில வந்தார்? சார் நான் கேட்கிறேன், கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர்தான். ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை சொல்லி இருக்கிறாரா? அதிமுக என்ற பெயரை கூட அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. என்டிஏ சர்க்கார் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா நாம தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொன்னா மட்டும் இது என்ன டெல்லி தேர்தலா? ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பெரிய அறிவு கொழுந்து மாதிரி கேட்கிறார் பழனிசாமி. தன் மீதான ஊழல் புகார்கள், உறவினர் வீடுகள் நடந்த ரெய்டுகள் இருந்து தப்பிக்க மொத்த கட்சியும் பாஜக கிட்ட பழனிசாமி அடகு வச்சிட்டார். ஸ்டாலின் பாதி உரையை கூட நிறைவு செய்யாத நிலையில் காசு கொடுத்து கூட்டி வரப்பட்டவர்கள் நடையை கட்ட துவங்கினர். காரணம் 10 மணிக்கு திருச்சியில் சுள்ளென வெயில் அடிக்க துவங்கியதுதான். காசுக்காக வந்தவர்கள் வெயில் மண்டையை பிளந்ததும் வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள். கூட்டி வந்த வாகனங்கள் எங்கே நிற்கிறது என்பது தெரியாமல் நிழலான இடத்தில் போய் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர். ஸ்டாலின் பேச்சை கேட்காமல் கூட்டம் கலைந்து சென்றதால் ஆயிரக்கணக்கான சேர்கள் காலியாகவே கிடந்தன. மேடையின் முன்புறம் மட்டும் திமுக நிர்வாகிகள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஸ்டாலின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தனர். கூட்டம் கலைந்து போனதை பார்த்ததும் திமுகவினர் விரக்தியடைந்தனர்.
இனி தமிழ்நாட்டில் விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் கூடும் போல என அவர்கள் பேசிக் கொண்டனர். நாளை விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்கிறார். கோவையா இல்லை ஈரோடா, இந்த இரண்டில் ஒன்று உறுதி. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு முடிந்துள்ள நிலையில் வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் இழுபறி நீடிக்கிறது. கோவையில் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கிணத்துக்கடவு ஆகிய தொகுதிகளை குறிவைத்து அண்ணாமலை தரப்பு வேலை செய்து வந்தது. இதற்கிடையில் கோவை தெற்கு எம்எல்ஏவாக இருக்கும் வானதி சீனிவாசன் இந்த முறை வடக்கு தொகுதியை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளார். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகளை பழனிசாமி ஒதுக்கினார். இதில் பாஜக தரப்பில் கேட்ட மயிலாப்பூர், கோவை வடக்கு ஆகிய தொகுதிகள் மட்டுமே இடம்பெற்றன. மற்றபடி பாஜக வெற்றி வாய்ப்புள்ளதாக கருதப்பட்ட பல முக்கிய தொகுதிகள் ஒதுக்கப்படாதது பாஜகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. குறிப்பாக அண்ணாமலை போட்டியிட விரும்பிய தொகுதிகள் பட்டியலில் இல்லை. இந்த நிலையில் சென்னை வந்த பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மையக்குழு நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் அண்ணாமலை கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதையடுத்து புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலை ஹெலிகாப்டர் மூலம் சென்னை வந்து பங்கேற்றார். கூட்டத்தில் சென்னை, கோவையில் அதிமுக ஒதுக்கிய சில தொகுதிகளை மாற்றுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது அண்ணாமலை ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தேசிய தலைமை விரும்புவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அதை ஏற்றுக்கொண்ட அண்ணாமலை கோவை லோக்சபா தொகுதிக்குட்பட்ட ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட தயார் என்று தெரிவித்துள்ளார். அதன்படி அவர் கோவை வடக்கு தொகுதியில் களமிறங்க வாய்ப்புள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். எனினும் மத்திய தேர்தல் குழு உறுப்பினர் வானதி சீனிவாசன் தனக்கு கோவை வடக்கு வேண்டும் என்று அடம் பிடித்தால் அண்ணாமலைக்கு மொடக்குறிச்சி தொகுதி தரப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே கோவை வடக்கு அல்லது மொடக்குறிச்சி ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் அண்ணாமலை இறங்குவது உறுதியாகியுள்ளது. மதிமுக வேட்பாளர்கள் எந்த சின்னத்தில் போட்டி? வைகோ முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக அதிக இடங்களை எதிர்பார்த்த போதும் அவர்களுக்கு 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன. கேட்ட எண்ணிக்கையில்தான் கிடைக்கவில்லை. விரும்பும் தொகுதிகளாவது கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் மதிமுக நிர்வாகிகள் காத்திருந்தனர். அந்த வகையில் அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, கடையநல்லூர் மற்றும் சீர்காழி தனி ஆகிய 4 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக திமுக தலைமை அறிவித்தது. இதையடுத்து 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்தார். மொடக்குறிச்சியில் செந்தில்நாதன், மதுரை தெற்கில் பூமிநாதன், கடையநல்லூரில் ராஜேந்திரன், சீர்காழியில் செந்தில் செல்வன் ஆகியோரின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. தொடர்ந்து சீர்காழியில் மட்டும் தனி சின்னத்திலும் மற்ற 3 தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலும் மதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவர் என வைகோ அறிவித்திருந்தார். கிடைத்ததே வெறும் 4 தொகுதிகள். இதில் 3இல் உதயசூரியனில் நிற்க வேண்டுமா? இதற்கு பேசாமல் கட்சியை கலைத்துவிட்டு திமுகவிலேயே ஐக்கியமாகிவிடலாம் என மதிமுக நிர்வாகிகள் புலம்பினர். ஒரு காலத்தில் திமுக தலைவராக கருணாநிதி இருந்தபோது அவரையே கடுமையாக எதிர்த்து கட்சியை விட்டு வெளியேறி மதிமுகவை தோற்றுவித்தவர் வைகோ. தற்போது கருணாநிதியின் மகன் ஸ்டாலினிடம் தஞ்சம் புகுந்ததோடு அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு கடைசியில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் கட்சி வேட்பாளர் தனி சின்னத்தில் களம் காணும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது வேதனை அளிப்பதாக மதிமுக தொண்டர்கள் புலம்பினர். இந்த நிலையில் மதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடும் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவர் என வைகோ இன்று அறிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் புதிதாக ஒரு சின்னத்தை கேட்டு பெற்று அதை வாக்காளர் மத்தியில் அறிமுகம் செய்வதில் சிக்கல் எழலாம். இது கட்சி வேட்பாளரின் வெற்றி வாய்ப்பை பாதிப்பதோடு கூட்டணியின் பலத்தில் எண்ணிக்கையை குறைக்க வழிவகுக்கும் என்பதால் வைகோ இந்த முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வைகோவின் இந்த முடிவு மதிமுகவினர் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த கட்சி சின்னத்தில் நிற்க அனுமதிக்காததால் சீட்டே வேண்டாம் என்று மக்கள் நீதி மய்யம் கமல் சொன்ன நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக சொல்வதையெல்லாம் கேட்பது அவரது கட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு சுப்ரீம் கோர்ட் தடை. தமிழக நீர்வளத்துறை அமைச்சராக உள்ள துரைமுருகன் 1996-2001 ஆண்டில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தார்.
அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 3,92,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக 2002 லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை கடந்த 2007ஆம் ஆண்டு வேலூர் சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை ஐகோர்ட் கடந்த ஏப்ரல் மாதம் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது. இந்த வழக்கை 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து துரைமுருகன் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் உஜ்ஜால் புயான் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. துரைமுருகன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி சென்னை ஐகோர்ட் உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மறு உத்தரவு வரும் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். TNல் பிரச்சாரம் செய்யும் விஜய்க்கு மணிப்பூர் கவர்னர் பாதுகாப்பா? யார் செய்த கூத்து இது? சப்பை கட்டு கட்டும் தாவேக. தமிழக சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்து வருகிறது. முதல் முறையாக தேர்தல் களம் காணும் தாவேக 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. தாவேக வேட்பாளர் பட்டியல் கடந்த மாதம் 29ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கட்சித் தலைவர் விஜய் திங்களன்று பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து பெரம்பூர், கொளத்தூர் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். பெரம்பூர், கொளத்தூரில் குவிந்த கூட்டத்தை கண்டு பயந்த விஜய் வில்லிவாக்கத்தில் நடைபெறவிருந்த பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு பாதியிலேயே புறப்பட்டார். இந்நிலையில் வில்லிவாக்கம் தாவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா அறிமுக கூட்டம் நேற்றிரவு ஐனாவரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது பெண்கள் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி பாட்டில்கள் வீசப்பட்டது. இதில் ஐனாவரத்தைச் சேர்ந்த கலைவாணி என்பவரின் தொடகில் காயம் ஏற்பட்டது. குடிபோதையில் தகராறு செய்து பாட்டில் வீசிய அப்பு மற்றும் ரித்விக் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் தாவேக நிகழ்ச்சிகளுக்கும் தலைவர் விஜய்க்கும் தமிழக போலீசார் போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாவது: தாவேக தலைவர் விஜய் கடந்த 30ஆம் தேதி பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அப்போது சென்னை போலீசார் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை. பிரச்சாரத்தின் போது காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் இல்லாததால் விஜயின் கார் நீண்ட நேரம் மக்கள் கூட்டத்தில் சிக்கி தவித்தது. இது பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது. பாதுகாப்பு விதிகளின்படி தலைவருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே 10 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஆனால் எந்தவித தடுப்புகளும் இல்லாததால் மக்கள் வாகனத்தை மிகவும் நெருங்கி வந்துள்ளனர். கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு பதில் மின்சார மற்றும் ஒலிபெருக்கி கருவிகளை காவல்துறை துண்டித்தது. பிரச்சார இடத்திற்குள் மாநகர பேருந்துகளை அனுமதித்து குழப்பத்தை ஏற்படுத்தினர். பெரம்பூர், கொளத்தூரை தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதியிலும் விஜய் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் அங்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தடுப்புகள் இல்லாததால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி அந்த பிரச்சாரம் பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. தமிழக போலீசார் பாதுகாப்பில் வேண்டுமென்றே அலட்சியம் காட்டுகின்றனர். பாதுகாப்பு நடைமுறைகளை மொத்தமாக புறக்கணிக்கின்றனர். எனவே மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த விவகாரத்தில் தமிழக போலீசாருக்கு டிஜிபி உரிய நேரடி உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டுமென அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் கடிதத்தில் உள்துறை செயலாளர் அஜய் பல்லா என நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அஜய் பல்லா 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய உள்துறை செயலாளர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். தற்போது மணிப்பூர் மாநில கவர்னராக உள்ளார். மத்திய உள்துறை செயலாளராக கோவிந்த் மோகன் 2024 முதல் பதவி வகித்து வருகிறார். யார் உள்துறை செயலாளர் என்பது கூட தெரியாமல் நிர்மல்குமார் கடிதம் எழுதியுள்ளார். இப்படித்தான் தாவேகவில் எல்லாமே அரைகுறையாக உள்ளன என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அந்த கடிதத்தை சமூக வலைதளங்களில் பரப்பி தாவேகவை திமுக, பாரதிய ஜனதா, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் பரவுவது நாங்கள் தயாரித்த வரைவு கடிதம்தான், இதுவரை அமித்ஷாவுக்கு நாங்கள் கடிதம் அனுப்பவில்லை என தாவேக நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். வரைவு கடிதம் மீடியாவுக்கு லீக் ஆனது எப்படி? தாவேகவில் மற்ற கட்சிகளின் ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறதா என தாவேக தொண்டர்களும் பரபரப்பாக பேசிக் கொள்கின்றனர். நீடிக்கும் இழுபறி, மாணிக்கம் தாகூர் ராஜினாமா. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர்கள் பட்டியலையே வெளியிடாமல் உள்ளது.
திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு மொத்தம் 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6 கடைசி நாள். வேட்பாளர் பட்டியல் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகும் என அக்கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை 2 நாட்களுக்கு முன் கூறினார். அக்கட்சிக்குள் நிலவும் குழப்பத்தை வைத்து பார்க்கும்போது வேட்பாளர் அறிவிப்பு கடைசி நேரம் வரை இழுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செல்வ பெருந்தகை மற்றும் கிரீஷ் சோடங்கர் தேர்வு செய்த வேட்பாளர்கள் பட்டியலுக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியில் பணத்திற்காக எம்எல்ஏ சீட் கொடுப்பதாக விமர்சித்துள்ளார். தொடர்ச்சியாக திமுகவை சாடி வந்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரும் இப்போது ஒரு அதிரடி முடிவை அறிவித்துள்ளார். அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மாணிக்கம் தாகூர். இதற்கான கடிதத்தை மல்லிகார்ஜுன கார்கேவிடம் கொடுத்திருக்கிறார். அவரது ராஜினாமா பின்னணியில் வேட்பாளர் தேர்வில் நீடிக்கும் குழப்பமும் காரணமாக சொல்லப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது ஷெல். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $100 தாண்டியுள்ளது. இதனால் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் இந்தியாவில் தனியார் நிறுவனமான நயாரா பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு தனியார் நிறுவனமான ஷெல் இந்தியாவும் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹7.41 டீசல் விலை ₹25 உயர்த்தியுள்ளது. இதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹7.41 உயர்ந்து ₹119.85க்கு விற்கப்படுவதாகவும், டீசல் விலை லிட்டருக்கு ₹25.01 உயர்ந்து ₹123.52க்கு விற்கப்படுவதாகவும் ஷெல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் பொதுத்துறை நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை இதுவரை உயர்த்தவில்லை. அந்த நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை குறைக்க மத்திய அரசு பெட்ரோல் டீசல் மீதான கூடுதல் கலால் வரியை குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.